பரங்கிக்காய் இப்போது நம்ம கறி செய்ய போகிறோம். பரங்கிக்காயை மொச்சக்கொட்டை ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் வேக வச்சுட்டேன். இப்போ பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் ரொம்ப சவந்தால் கசக்கும், அதனால நான் வெங்காயம் போட்டுடுறேன். வெங்காயம் வதங்கட்டும். உப்பு, கல் உப்பு போட்டுட்டேன். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுக்க வச்சுக்கலாம். இப்போது பச்சை மிளகா, தக்காளி, ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் நான் எடுத்தேன். இப்போ இதை போட்டுக்கலாம். இது பரங்கிக்காய் சீசன். இது கொரோனாவுக்கு இது ரொம்ப நல்லது. அதனால் உடம்புக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக கொடுக்கும். அதை அடிக்கடி சாப்பிட்லாம். இப்போ பரங்கிக்காய் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுட்டேன். வதக்கிடலாம் நல்லா. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வேகட்டும். மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள் தான் போடுறேன் நான். பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம், அதனால் காரம் கம்மியாக போட்டுக்கலாம். தேங்காயில் நம்ம சீரகம் போட்டு குறைவொன்று அடித்து எடுத்துக்கலாம். இது இப்போ வேக வச்சிடலாம். பரங்கிக்காய் கறி வெந்துச்சு பாருங்கள் நல்லா. இது வெந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். வெந்துச்சு. இப்போது இதில் சீரகமும் தேங்காயும் இந்தமாரி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் போட்டுடலாம். இப்போது அடுத்தது மொச்சக்கொட்டை நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். ஊற வச்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள், ஆயிலு நம்ம சன் ஆயிலு கொஞ்சம் ஊற்றிட்டோம். சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு நல்லா பிரட்டிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது மொச்சக்கொட்டையும் பரங்கிக்காய் போட்டு நம்ம கறி செஞ்சுருக்கோம். இது போட்டு சாப்பிட்லாம். தொட்டுக்கையும் வச்சுக்கலாம். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.